இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள் 20/2/2026 பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:33 லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை மாலை 3:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இரவு 9:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இரவு 9:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:19 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மனதில் நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இதனால இன்று நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவில மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களுடைய வகையில எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. தொழில் துறையில வளர்ச்சியும் இருக்கும். காப்பீடு துறையில கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணவரவும் சிறப்பாகவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பணவரவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். யோகமான பலன்களும் இருக்கும். வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். நீங்கள் போட்டுள்ள திட்டங்களுக்கு உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபார முன்னேற்றத்துக்காக புதிய பாதைகளை அமைக்கவும் செய்வீங்க. உங்களை குறை கூறியவர்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களாகவும் ஆவாங்க. வீட்டு பிரச்சனைகளும் தீரும். வரவு செலவு விஷயங்கள்ல அதிக கவனத்தையும் செலுத்துவீங்க. உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. மேலதிகாரிகளுடைய மனதிற்கு பிடித்தவாறு நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய யோசனைகளை அவர்களும் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க மற்றவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவிகளும் இருக்கும். வீட்டுல பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. தங்களுடைய திறமை மற்றும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். எந்த ஒரு செயலுக்குமே புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. கடினமான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். உங்களுடைய பெற்றோர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பணியிடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, மற்றவர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். எந்த ஒரு செயல்பாடுகளிலும் பேச்சுக்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். தந்தை வழி சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். என்ற பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பேசும் பொழுது வார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல சிந்தனைகளுடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் இருக்கும். பணிகளை எல்லாமே தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய வங்கி இருப்பும் உயரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. வலிமையாகவும் உணர்வீங்க. ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. இன்று சில சமயங்கள்ல அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. வீட்டுல இருக்கிறவங்க தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த விற்பனையில மாற்றங்களும் உண்டாகும். சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கும். தந்தை வழியில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல லாபமும் இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். இன்று கூட இருந்தே தொந்தரவு செய்யும் நண்பர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அதீத சிந்தனைகளினால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். பைனான்ஸ் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல கவனத்தை சிதறவிடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் இருக்கும். பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று மற்றவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களின் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தங்களுடைய வேலையில நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகள் பாராட்டத்தக்க வகையிலும் செயல்படுவாங்க. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடத்துல இனிமையான பேச்சுக்களும் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. என்று உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். சில மகிழ்ச்சிகரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கலைநுட்பமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். இளைய உடன்பிறப்புகளுடைய எண்ணங்களை அறிந்தும் கொள்வீங்க. சிறு தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகளும் உண்டாகும். விளையாட்டுத் துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கற்பனை துறைகள்ல சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலமாக மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகலாம். இன்று லாபம் நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்கள் தாய் தந்தையினருடைய தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். இன்று எதிர்படுகின்ற எந்த ஒரு தடைகளையுமே நீங்க எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சிறப்பாகவும் திறமையாகவும் வேலைகளை செய்து முடித்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல காணப்படுகின்ற பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. செலவுகள் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வருமானமும் கைகூடியும் வரும். சேமிப்புகளை பக்குவமாகவும் செய்வீங்க. கடன் பிரச்சனைகளும் தீரும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள் தொடர்பான முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பணவரவை தக்க சமயத்துல பயன்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்துல நன்மைகளும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல உங்களுக்கான முக்கியமான செய்திகளும் வந்து சேரலாம். வேலையின் காரணமாக இடமாற்றங்களும் ஏற்படலாம். சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கத்தாங்க செய்யும். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். இணையதள வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய வீட்டு பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறையாகவும் இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பற்றுவரவு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு செய்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உங்களுடைய செயல்களிலையும் சரி ஆரோக்கியத்திலையும் சரி கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சாதகமான போக்கும் இருக்கும். பொருளாதாரத்துல இருந்து வந்த பற்றாக்குறைகளும் நீங்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கியமான திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. காதல் விஷயத்துல விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். மனதிற்கு பிடித்த விதத்துல வீட்டுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். ஆரோக்கிய விஷயத்துல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. பயணங்களின் மூலமாக புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் முயற்சிகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். பயனற்ற சிந்தனைகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். திறமைகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. தாய் தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். சிறந்த வாய்ப்புகள்ல ஏதாவது தவற விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணிகள்ல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. ஓய்வின்றி வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையுடனும் இருப்பீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சுதந்திரமான நிதிநிலையை கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெறலாம். தொழில்ல மாற்றங்களையும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கி செல்வ நிலையும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வருமான உயர்வும் இருக்கும். வீட்டு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நீங்க நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். அதற்கு தேவையான வழிமுறைகளை ஆராயவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பிடிவாதமான போக்கினை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுக்காக நீங்க எந்த விதமான உத்தரவாதங்களையும் தரவும் வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய வளர்ச்சியில அக்கறையாகவும் இருப்பீங்க. வண்டி வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்க அதிக முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளை குறைப்பதும் நல்லது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். என்று குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருக்காக பெருமை சேர்த்து தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிடுதல்களின் மூலமாக பணியிடத்துல உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில மாற்றங்களும் ஏற்படலாம். சில நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். முதலீடுகள் செய்வது சேமிப்பது தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சுரங்கம் தொடர்பான பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இன்னல்களும் குறையும். வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய பணிகள்ல மேன்மையான சூழலும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையும் ஏற்படலாம். பிள்ளைகளின் மூலமாக செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். நல்ல பலன்களை காண்பதற்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவதும் நல்லது. உங்கள் பிரியமானவர்களிடத்துல ஏதாவது வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய பணிகள்ல வெற்றி பெறுவது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். கூடுதலான உழைப்பும் தேவைப்படும். சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. சலிப்பான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணத்தை தந்து முடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த செலவுகளும் வந்து சேரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல உயர்வும் உண்டாகும். பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே கலகலப்பான உரையாடல்களும் நடைபெறலாம். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தொழிலை மேம்படுத்துவதற்கு நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆதரவுகள் பக்கபலமாகவும் இருக்கும். மனைவி இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அரசாங்க வகையில நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
பணியாளர்கள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில திடீர் செலவுகளும் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காட செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முடிக்கவும் செய்வீங்க. நன்மைகளும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தேவையான அளவு பணமும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் தாயாருடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படலாம். புதிய நபர்களுடன் பழகுகின்ற வாய்ப்புகளும் இருக்கின்றது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வேலையில சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சில மதிப்புக்கு உரிய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். எந்த ஒரு விஷயத்திலேயுமே நேர்மையாக நடந்து கொள்வதும் நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். சிலருக்கு ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை சிந்தித்து எடுப்பதும் நல்லது. புதிய மனை தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். இன்று கனிவுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:19 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். அரசாங்க வகையில ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு பதவி உயர்வுகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியாகவும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சொந்த ஊர்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட மனக்கசப்புகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவு ஓரளவிற்கு போதுமான அளவிற்கும் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. அதற்கு ஏற்ப வருமானமும் இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவுகளையும் தக்க சமயத்துல பெற்றும் விடலாம். தன லாபமும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி நடவடிக்கைகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அலுவலகத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சவால்களும் விவாதங்களிலும் வெற்றி பெற்று விடுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காணலாம். உங்களால் மற்றவர்கள் பயனடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. குடும்பத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. பிற்பகலுக்கு மேல பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சில விஷயங்களினால பணியிடத்துல சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. யாரிடத்திலும் மோதல் போக்கினை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணையினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலை மற்றும் தொழில் தொடர்பாக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும்.
உங்களுடைய பலமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இனம் புரியாத சில கனவுகளும் ஏற்படலாம். திட்டமிட்டு இருந்த பணிகள்ல சின்ன சின்ன காலதாமதங்களும் ஏற்படலாம். புதுவிதமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குணநலன்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதன் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதியும் உண்டாகும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சற்று சங்கடத்தையும் ஏற்படுத்தினாலும் இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். வேலைகளை முடிக்கக்கூடிய உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்று சின்ன சின்ன வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சாதுரியமாக இதனை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடனான உறவு முறை நன்றாகவும் இருக்கும். என்று உங்களுடைய மனப்போக்கினை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த செலவுகளும் நீங்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. என்று எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளவுல புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சிறப்பான லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவுகளும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய செய்திகளும் வந்து சேரும். தனதானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியோடு எந்த ஒரு வேலைகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல கிடைக்க வேண்டிய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்யும் இடத்துல உங்களை குறை கூறியவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. மன சங்கடங்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை நயமாக எடுத்துக் கூறுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. நவீன மின்னணு சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுடைய தந்தையினான ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களின் மூலமாக சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். இப்பொழுது தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் உற்சாகமாக வேலைகளையும் செய்வாங்க. புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். அதிகப்படியான கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுக்காக நீங்க உதவிகளும் செய்வீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான முயற்சிகள்ல மாணவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. என்று கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். தொழில் நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுகமான சில விஷயங்களை தெளிவாக புரிந்தும் கொள்வீங்க. பணிபுரியும் இடத்துல சின்ன சின்ன வதந்திகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். பரிசுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடியும் வரும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக நன்றாக திட்டமிடுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செயல்படுவதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதும் நல்லது. இருவருக்கும் இடையிலே இன்று மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சில கூடுதல் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வெளியில இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். மேலதிகாரிகள் கிட்ட கோபமான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில அவசர செலவுகளும் ஏற்படலாம். தொழில சில முக்கியமான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். என்று அதிக நேரம் வெளியில இருக்கவும் வேண்டாம். தன்னம்பிக்கையோடு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகளிடத்துல கடுமையாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். மனைவியினுடைய பேச்சுக்களை கவனமாக கேட்பதும் நல்லது. என்று அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. இது சம்பந்தப்பட்ட கவலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. பதட்டங்கள் இல்லாமல் பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். அவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உறவினர்களின் மூலமாக குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்கள் என்று பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குடும்பத்தினருடனும் உங்களுடைய அன்பிற்குரியவர்களுடனும் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. நிதி நிலைமை திருப்திகரமாகவும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று தன வரவுகளின் மூலமாக சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் தோற்றங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். என்று அதிர்ஷ்டத்தை விட சுய முயற்சிகள்ல சார்ந்து இருக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். ஓய்விற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல விளைவுகளை காண்பதற்கு பணிகளை நன்றாக திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவிலை என்ற சின்ன சின்ன பதட்டமான உணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடனான உறவை பாதிக்கக்கூடிய வகையில தேவையற்ற பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். மனநிலையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். ஆனாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சில சிறப்பான செய்திகளும் தேடி வரலாம். புதிய முயற்சிகளினால தொழில வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல சாதகமான போக்கும் இருக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். பொருள் வரவும் இருக்கும்.
என்ற சிந்தனைகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. அலுவலகத்துல வேலை பார்ப்பவர்களுக்கு அரசு அதிகாரிகளினால ஆதரவுகளும் இருக்கும். தொழிலாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். முக்கியமான நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சில தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். உறவினர்களுடன் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல கடினமான முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அவ்வப்பொழுது சற்று சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களின் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அதீத தலையீடுகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அவர்களிடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிந்தனை திறன்ல முன்னேற்றமும் உண்டாகும். வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பணியிடத்துல சிறப்பான லாபத்தையும் பெற்றுவிடலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனதளவுல ஒரு நல்ல நாளாகவும் உணர்வீங்க. இணையம் சார்ந்த பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையும் அதிகரிக்கும். உணவு சார்ந்த தொழில முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். பொதுமக்கள் பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. ஆன்மீகம் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செய்கின்ற முயற்சிகள்ல புதுவிதமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு சாந்தமாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். மனமும் அமைதியாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியிடத்துல சுமூகமான போக்கும் இருக்கும். உங்களுடைய திறமையை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று புதிய தொடர்பாளர்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இதன் மூலமாக நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சியின் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். அரசு வேலைகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டார மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவியில மாற்றங்களும் ஏற்படலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றியும் பெற்றுவிடலாம். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல கவனக்குறைவாக செயல்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மனைவியினுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களால் வளர்ச்சியடைந்தவர்கள் சிலர் இப்பொழுது உங்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகலாம். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதில உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். எதிர்கால முதலீடுகள் பற்றிய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இழுபறியான பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க.
மூத்த உடன்பிறப்புகளின் மூலம் அலைச்சல்களும் அனுகூலமும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இணையம் தொடர்பான துறைகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல ஒரு புதுமையான சூழலும் உண்டாகும். உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாளாகவும் அமையும். மற்றவர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று விரைந்து செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில உங்களுடைய முயற்சிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திறமையின் காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஊக்கத்தொகைகளையும் பெறுவீங்க. புதிய முதலீடுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை அதற்கு நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வெற்றிகரமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். தொழில நல்ல லாபமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பாராத வகையில வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை வாய்ப்புகளும் இருக்கும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உறவினர்கள் கிட்ட அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்பட்ட நிதானத்தை இழந்து பேசிவிடவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. குழந்தைகளிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பணத்தை கையாள்வதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தியும் கொள்வீங்க. நண்பர்கள் உறவினர்களிடத்துல பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை தேடவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை கண்டு மேலதிகாரிகள் வியப்படையவும் செய்வாங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பயணங்கள்ல தேவையான ஆவணங்களை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. என்று கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி குறித்து கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். எந்த ஒரு வேலையையும் செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்தாலே போதும். பணியிடத்தில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. திறமையாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்தில் அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவிட நல்லிணக்கமும் காணப்படும். இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதியை பொறுத்தளவிற்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. சிறப்பாகவும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. திடீர் செலவுகளும் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காடவும் செய்துவிடும். குடும்ப செலவுகளுக்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல சுமூகமான போக்கும் இருக்கும். வீட்டுல மனைவியினுடைய போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி தொழில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்வதும் நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். பங்கு சந்தையில அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல தேவையற்றவற்றை பேசிவிடவும் வேண்டாம். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பாதைகள் தென்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். செலவுகளை சமாளம் செய்வீங்க. தந்தையாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அரசாங்க வகையில இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். தொழில் சார்ந்த முயற்சிகள்ல கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.